வீடியோ காட்டுங்க. ஏய் ஆ, நீ ஏன் பதற? இல்ல வீடியோ பார்க்கலாம்னு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, கிளம்பு. என்ன மேடம், இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? நீங்க தப்பான கோயிலுக்கு போய் விசாரிச்சுட்டு எங்களை ப்ளேம் பண்ணா எப்படி மேடம்? ஐ ரியலி கான்ட் டேக் திஸ். அப்புறம் டேட் அண்ட் டைம் ஒழுங்கா செக் பண்ணிடுங்க. அதுக்கு ஒருக்கா கூப்பிடாதீங்க, பெட்ரோல் வேஸ்ட் ஆகுது. அவ்வளோதான், இன்னைக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு. மேடம் ரெஸ்ட் எடுக்கணும், பாவம் ரொம்ப நேரமாக லேப்டாப் பார்த்தே கலைச்சிருப்பாங்க. மேடம் நாங்கள் கிளம்பலாம்ல? சொல்லுங்க மேடம், நீங்கள் சொன்னாதான் எங்களை வெளியே விடுவாங்க. வீரா எல்லாரும் கிளம்புங்க, மேடம் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ம் வாங்க போகலாம். வர்றோம் மேடம், நெக்ஸ்ட் எவிடன்ஸ் கிடைச்சா சொல்லுங்க. பாக்கா மாடி போலாம். மாறா, எல்லாம் தெளிவா பேசி முடிச்சிட்டல. இதுக்கப்புறமும் கண்மணி ஒன்னும் பிரச்சனை இல்லல்லம்மா? திரும்ப கூப்பிட மாட்டாங்கல்ல? ஒன்றும் இல்லை அண்ணி, நீங்கள் உள்ளே போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. டேய், என்னடா நடந்துச்சு? மறுபடியும் மறுபடியும் அவங்க ஸ்டேஷனுக்கு வீட்டுக்குமா அலைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? என்னதான் சொன்னாங்க? அத்தை, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அலைஞ்சிட்டு தான் இருந்தா ஆகணும். டேய், என்னடா இன்னைக்கு என்ன நடந்தது? அப்பா, அப்படின்னா அந்த நேரத்துல இவங்க எல்லாம் கோயில்ல இருந்தது உறுதி ஆயிடுச்சுல. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. அப்பாடா, போதும்டா. இனிமே நம்ம பிள்ளைங்களை ஸ்டேஷனுக்கு எல்லாம் கூப்பிட மாட்டாங்கல்ல? அப்படி சொல்ல முடியாது. இன்னும் என்னதான் வேணுமா அவங்களுக்கு? அதான் அந்த நேரத்துல பிள்ளைங்க கோயில்ல இருந்தாங்கங்கிறது உறுதி ஆயிடுச்சுல்ல. அப்புறம் எப்படி அவங்க அந்த தப்ப பண்ணிருக்க முடியும்? அந்த விஜி கிடைக்கணும், அப்பதான் இந்த கேஸ்ல இருந்து முழுசா வெளியே வர முடியும். அது வரைக்கும் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு தான் இருந்தா ஆகணும். என்னடா உளற நீ? அதான் விஜய் செத்து போயிட்டாளே, அவ எப்படி திரும்ப கிடைப்பா? அவ செத்துட்டா அத நீ நம்புறிய? ஏண்டா, நீங்க தானே எல்லாரும் போய் அவ பாடிய பார்த்தோம். அப்புறம் அவங்க அம்மா கூட அவ கால்ல ஏதோ மச்சமோ தழும்போ இருக்குதா அடியில எல்லாம் காமிச்சதா சொன்னீங்களே. அதெல்லாம் சரிதான், ஆனா அது அவதான் சொல்லி முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியலையே. அத்தை, இந்த வீட்டுக்குள்ள அவ எப்படி வந்தா ஞாபகம் இருக்கா? அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அப்பாவும் உசுரோட இல்ல, தனக்குன்னு எந்த நாதியுமே இல்லைன்னு போய் சொல்லிட்டு தான் நீங்க வந்தா. ஆமா, அவங்க அம்மா என்ன செத்தா போயிட்டாங்க, உசுரோட தானே இருக்காங்க. என்ன மாறா நீ இப்படி கேட்டா? ஆமாடா, அவங்க அம்மா செத்துட்டாங்கன்னு போய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்தவளுக்கு தானும் செத்துட்டேன்னு போய் சொல்லி நம்மள ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆமாடா, கரெக்டா தான் யோசிக்கிறேன். அவெல்லாம் அவ்வளவு ஈஸியா சாவர ஆள் இல்லத்த. 10 பேரை கொன்னுட்டு தான் சாவா. கேஸ் முடிஞ்சிருச்சு, அவ தான் குற்றவாளி நிரூபணம் ஆயிடுச்சு. இனிமே நம்மள பழி வாங்கறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் உண்டு. எங்கேயோ தலைமறைவா இருந்துட்டு சுத்திட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. ஏன் மாறா, இது எல்லாத்தையும் அவ ஒரு ஆளாதான் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காளடா? எனக்கும் அதுதான் டவுட்டா இருக்கு. இது அவளா தனியா பண்றாளா, இல்ல அவளை வச்சு வேற யாராவது பிளான் பண்றாங்களான்னு தெரியல. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. நைட்டு தூங்குறாங்களான்னு கூட தெரியல. அதனாலதான் இப்படி மயக்கம் வருது. வலிமா, வலிமா, வலிமா. வீரா, வா. என்னாச்சு வலிமா? துணி துணி மடிச்சிட்டு இருக்கேன். வலிமா,
நீங்க ஏதோ யோசனையில இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க மனசுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. என்ன அந்த போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களே, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இல்ல வீரா, நம்ம வீட்ல இப்ப கண்மணி முழுகாம இருக்கா. அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அவளை நம்ம சந்தோஷமா பாத்துக்கணும். அவளை சந்தோஷமா பாத்துக்கிறதுங்கிறது சுத்தி இருக்கிற நாமளும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா இந்த வீட்ல அப்படியா இருக்கும் சொல்லு? ஒண்ணு போனா ஒண்ணுன்னு ஏதோ ஒரு பிரச்சனை தினமும் வந்துகிட்டே இருக்கு. அந்த விஜி தான் போய் தொலைஞ்சான்னு நினைச்சா அவளால வர்ற பிரச்சனை மட்டும் ஓயவே மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்னைக்குதான் ஒரு தீர்வு வரும்னு தெரியல. ஏன் வலிமா, நம்ம கண்மணிக்கு 5 சோறு ஊட்டுற ஃபங்க்ஷனை பண்ணாம இருக்கோம்ல? ஆமா வீரா, இந்த பிரச்சனைகள்ல நானும் மறந்தே போயிட்டேன். அப்ப அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுவோம். நம்மள சுத்தி பிரச்சனை இருக்கும்போது வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா அந்த பிரச்சனை நம்ம கண்ணுக்கே தெரியாதுல, கொஞ்சமாவது சந்தோஷம் வரும். நல்ல ஐடியா வீரா. இப்பவே நீ மாறிக்கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லு. சரிங்க வலிமா. ஓடு. ஆண்டவா, இதுக்கப்புறம் இந்த வீடு மறுபடியும் கலகலன்னு இருந்தா அதுவே போதும்.